அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருநாதர்கள் மற்றும் சித்தர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த உரையை தொடங்கலாம். அதாவது போன கிளாஸ்ல நம்ம இதோட முடிச்சேன். அதாவது உணர்வுகளும் உறுப்புகளும், ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு உறுப்பு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த போன செஷன்ல நம்ம டாக்டரோட பார்த்தோம். அவங்க அந்த பதட்டம், மூளை பாதிப்புக்கு மெயினான காரணம் பதட்டம். இது ஒரு நாளில நடக்கிற விஷயம் அல்ல. அதாவது ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொருத்தருடைய நேச்சரை பொறுத்து சிலவங்க பதட்டமானவங்களா இருப்பாங்க, சிலவங்க அதிக கோவப்படுறவங்களா இருப்பாங்க, சிலவங்க அதிக பயப்படுறவங்களா இருப்பாங்க, சிலவங்க அப்படியே எதுக்கெடுத்தாலும் அப்படியே ஒடுங்கி பயந்து போய் அந்த பீதின்னு சொல்லுவோம், அது பேனிக்கா இருப்பாங்க. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. ஏன்னா அவரவருடைய அந்த உடல் சீரு, பெற்றோர்களுடைய அவங்களுடைய குணாதிசயங்கள், இது எல்லாம் சேர்ந்துதான் பிள்ளைகளுக்கு வருது. அதனால இதுல ஒவ்வொன்னோட லிங்க் உண்டு. அப்ப எல்லாரும் உணர்வுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அந்த உணர்வு நமக்கு வெளிப்பட்டு அது கெட்ட உணர்வா வெளிப்படும் போதுதான் உங்களுக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் பாதிப்புகள் அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இத யாரா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அதே டைம்ல உலக வாழ்வியல ஈடுபட்டவங்களா இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையில ஈடுபட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையில தீவிரமா இருந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த உணர்வுகள்ங்கிறது அனைவருக்கும் ஒன்றே. காரணங்கள் வேணா மாறலாம். ஒரு துறவரத்தை பூண்டவங்களுக்கு அவங்களுக்கு உணர்வு நிலை மாறுறது, ஐயோ நான் மெடிடேஷன் பண்ணி அந்த லெவல் அச்சீவ் பண்ணணுமே, பண்ணலையே, எனக்கு இதெல்லாம் டைவர்ட் பண்ணுது, அதே டைம்ல அந்த உணர்வுகள். அதே நேரத்துல ஒரு சாதாரண மனுஷன் கூலி வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்கிறோம், ஐயோ என்னால இந்த குடும்பத்துக்கு வேண்டிய அளவு சம்பாதிச்சு ஒரு சாப்பாடு, நம்ம துணிமணியே பிள்ளைகளுக்கு வேண்டியபடி வாங்கி கொடுக்க முடியலையே, அந்த டென்ஷன். பணக்காரங்களுக்கு ஐயோ இதுல நான் லாஸ் ஆயிட்டேன்னா இந்த மாதிரி ஆயிடுமே, என்னுடைய அந்தஸ்து குறைஞ்சிருமே. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை தான். அது பணமோ அல்லது உங்களுடைய வாழ்வியல் முறை, துறவரமோ வாழ்வியலோ இல்லாட்டினா படித்ததோ படிக்காதவங்களோ எந்த வித்தியாசமும் கிடையாது. அனைவருக்கும் உணர்வுகளின் தாக்கம் உண்டு. அந்த உணர்வுகளின் தாக்கங்களினால் தான் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன. அப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தான் உங்களுக்கு கடைசி காலத்துல பண்ண முடியும். டிமென்ஷியாங்கிறோம், அல்சைமர்ங்கிறோம், இது ஓவர் நைட்ல வந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க பல விதமா பாதிக்கப்பட்டு வந்தவங்க தான் பெரியவங்க. இதுதான் காரணம்னு முதல்ல புரியணும். இன்னைக்கு திடீர்னு அவங்க மாறிடல. அந்த உணர்வுகளுக்கு காரணம் குடும்ப சூழலா இருக்கலாம், குடும்பத்துல உள்ள ஸ்பௌஸ், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டோ இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சுற்றமா இருக்கலாம், அதாவது ரிலேஷன்ஸா இருக்கலாம், சில நேரம் நம்மளை சுற்றி உள்ள சமூகமா இருக்கலாம், சில நேரம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சோ உணர்வு தாக்கங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்ல கிடையாது. ஆனா நிறைய தாக்கம் நிறைய தாக்கங்கள் வீட்டுல தான் நடக்கும். அது தவிர இதுவும் தாண்டி வெளியில வரும். நம்ம இந்த நோய்க்கு என்ன பண்ணலாம் நம்ம உடலை ட்ரீட் பண்றதான் பாக்குறோம். ஆனா உடலையும் தாண்டி உணர்வுக்குன்னு நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அந்த கரணங்கள். இந்த உணர்வு தாக்குவம் தான் உங்களுக்கு நோயா கொண்டு உடல்ல வெளிப்படுத்துது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த உணர்வுகளுடைய கருவிகள் என்னன்னா அந்த கரணங்கள். இதை புரிஞ்சுக்கணும். அந்த கரணங்கள் தான் நம்மளுடைய உணர்வுகளுக்கான கருவிகள். இதுவும் கருவிகள் தான். இப்போ இந்த எல்லா அந்த கரணங்களும் 3 குணங்களால் ஆனது. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். அதாவது சத்துவ குணம்னா ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ரஜோ குணம்னா டீம்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி ஒரு உற்சாகமா ஒரு உத்வேகமா வேலை செய்யறது, தானே எடுத்து முன்னின்று எடுத்து, அது ரஜோ குணம். தமோ குணம் அப்படியே சோம்பிக்கிட்டு மந்தமா இருக்கிறது. இந்த 3 குணங்களும் சேர்ந்ததுதான் நம்ம அந்த கரணங்கள் என்னன்னு சொன்னேன்? உள்கருவிகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்ததுதான். இந்த அந்த கரணங்கள் நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய், செவி சொல்றோம் இல்லையா? கண், காது, மூக்கு, வாய், மெய். ஏன்னா காதும் செவியும் ஒண்ணுதான். மெய்ங்கிறது இந்த ஸ்கின்னு சொல்லிக்கலாம், இந்த உடல் முழுசு. அப்போ இந்த ஐம்பொறிகள்னு சொல்றது இதுதான். இந்த பொறிகள் மேல ஆக்சுவலா ஆட்சி செய்யறது இந்த 4 தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஏன்னா வெறுமன கண்ணை மாத்திரம் தனியா எடுத்தீங்கன்னா கண்ணுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது ஜடம். ஒரு பார்வை வேணும்னா அதுக்கு ஒரு ஒளி வேணும். சூரிய ஒளியோ இல்லாட்டினா மின்சார ஒளியோ ஏதோ ஒரு ஒளி வேணும். ஒளி இருந்தாதான் நீங்க பார்க்க முடியும், இருட்டுல தெரியாது. அது மாத்திரம் பத்தாது, கண்ணு பழுது இல்லாம இருக்கணும். அடுத்தது கண்ணும் ஒளி இருந்துச்சாப்புல பார்க்க முடியாது. உங்களுடைய மனம்
அதாவது உயிர் இருக்கணும், உயிர் இருந்து உயிரோட ஒரு பகுதியான அந்த மனம் வந்து அதுல குவியணும். அப்பதான் உங்களால வந்து பார்க்க முடியும் எந்த பொருளையும். பார்வைன்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஒரு மனம் அதுல பதியணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும்போது மனம் எங்கேயோ போச்சுன்னா வேற எதுவும் தெரியாது. அந்த ஸ்லைட்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்போ வெறும் கண்ணு மாத்திரம் இருந்தா பத்தாது, லைட் மாத்திரம் இருந்தா பத்தாது, மனமும் அதில் ஒருங்கிணையணும். அதைத்தான் நம்ம சொல்றோம், பொறிகள் தொழில்படும் நிலைக்களம் தான் இந்த அந்த கரணங்கள். அந்த கரணங்களால் தான் இந்த தொழில் படுது. அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் இது. அப்புறம் இது வந்து இச்சை, ஞானம், கிரியை. அதை இச்சைன்னு இது இன்னும் பெரிய வார்த்தையா நினைச்சுக்க வேண்டாம். இச்சைனா விருப்பம். நமக்கு வந்து ஒண்ணு மேல ஒரு பற்று வருது. பிள்ளை மேல பற்று வரலாம், அல்ல ஸ்பௌஸ் மேல பற்று வரலாம், பொருள் மேல பற்று வரலாம். அப்படி ஒவ்வொன்றுலயும் ஒரு பிடித்தம், ஒரு விருப்பம், ஒரு ஆசை வர்றது. அதான் இச்சைங்கிற. ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவால சிலது புத்தியால நம்ம நினைக்கிறது. கிரியை அப்படின்னா நான் அதை செயல்படுத்துறது, அகங்காரம் கொண்டு அந்த தொழில் படுத்துறது. சோ இது எல்லாமே சேர்ந்ததான் என்னது அந்த கரணங்கள். இதுதான் அந்த கரணங்கள். நம்மளுடைய இச்சையா இருக்கலாம், நம்மளுடைய அறிவா இருக்கலாம், அல்லாட்டினா நம்மளுடைய அந்த அதை செய்யற தொழில் செய்யறோம் இல்லையா, அது அகங்காரம் இருந்தா தான் தொழில் செய்ய முடியும். சோ நம்ம செய்யற ஒவ்வொன்றும் நம்ம கையால செய்யறோம் நினைக்கிறோம், கைக்கு மூளை கண்ட்ரோல் கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட்ல மனம் ஒருங்கிணைந்தால் தான், புத்தி ஒருங்கிணைந்தால் தான், சித்தம் ஒருங்கிணைந்தால் தான், அகங்காரம் ஒருங்கிணைந்தால் தான் எந்த காரியமும் செய்ய முடியும். இந்த கையை அசைக்கணும்னு நான் மனசு நினைக்கலன்னா அசைக்க முடியாது. நான் இப்படி பேசணும்னு என்னோட மனசுலயும் புத்திலையும் தெரியலைன்னா என்னால பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த கரணங்கள், உள்கருவிகள். இப்பதான் நம்ம சயின்ஸ்லயும் மெடிசின்ஸ்லயும் இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றோம். இது என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியில உடம்புலதான் வந்து நிக்குது. இன்னும் நிஜமாவே மனச, புத்திய, சித்தத்தை, அகங்காரத்தை சரி பண்றதுக்குரிய மாத்திரைகளோ மருந்துகளோ அந்த அளவுக்கு இன்னும் வரவில்லை. ஏன்னா ஆராய்ச்சி நடக்குது, வரலாம் பின்னாடி. நம்ம திருப்பியும் உடம்புக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒழிய அந்த கரணங்களுக்கு, உள்கருவிகளுக்கு ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப குறை. சைக்காலஜி சொல்றோம், பிசியாலஜி சொல்றோம், எல்லாம் சொல்றோம். பட் ஆனாலும் இந்த மருத்துவ முறைன்னு பார்க்கும்போது அதுல ரொம்ப நம்ம கீழே தான் இருக்கும். அதே மாதிரி சில புக்ல போட்டிருப்பாங்க, அதாவது மனம் புத்தி ரெண்டே தான் சொல்லியிருப்பாங்க. மனம்ங்கிறது என்னன்னா சித்தத்தையும் மனதுல சேர்த்துக்குவாங்க. சித்தமும் மனமும் சேர்ந்து மனம்னு சொல்லிடுறது, அகங்காரத்தையும் புத்தியையும் சேர்த்து அதை வந்து புத்தின்னு சொல்லிடுறது. சில நேரம் மனசுனாலே அந்த கரணங்களை குறிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாளையும் சேர்த்தே மனம்னு சொன்னாலே நாளையும் குறிக்கும் சில இடத்துல. சில நேரம் மனம்னா மனமும் சித்தத்தையும் சேர்த்து சிலவங்க மீன் பண்ணுவாங்க. சிலவங்க புத்திங்கிறது புத்தியையும் அகங்காரத்தையும் சேர்த்து. ஏன் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றாங்கன்னா மனசுக்கும் சித்தத்துக்கும் எக்கச்சக்கம் தொடர்பு உண்டு. ஏன்னா சித்தத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா அந்த இது அப்படியே டேஸ்ட் பண்ணி சித்தத்துல இருக்கிறதுனால அதை பார்த்த உடனே மனசு அதை போய் பற்றி கொள்ளும், இச்சை கொள்ளும், பிரியம் கொள்ளும், ஆசைப்படும். சோ மனமும் சித்தமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அகங்காரமும் புத்தியும். புத்தி எடுத்தீங்கன்னா புத்தி என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் புத்தி தான் நிச்சயிக்கும். பல சிச்சுவேஷனை பார்த்துட்டு அது ஒண்ணு அந்த நிச்சயிக்கிறதுக்கும் சித்தம் வேணும் தான். ஆனா அந்த நிச்சயத்தை நடத்தி காட்டுறது அகங்காரம். அதனால்தான் புத்தியையும் அகங்காரத்தை சேர்த்துன்னு. இது கிளியர் கட் டெபினிஷன் சொல்ல மாட்டேன். சில புத்தகங்கள் அப்படி கொடுத்துருக்கேன்னா நான் சொல்றேன். ஏன்னா சில இடத்துல மனதும் புத்தியும், அதாவது நீங்க கைவல்ய நவநீதத்துல பாத்தீங்கன்னா மனம் புத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ மனமும் புத்தியும்னா அப்ப எங்க போச்சு, சித்தமும் அகங்காரமும் எங்க போச்சு நினைக்க கூடாதுன்னு அதுல ஒரு உரையில அப்படி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மனம் சித்தம் ரெண்டையும் சேர்த்து ஒரு குரூப்பா, அகங்காரம் புத்தி ரெண்டும் சேர்த்து ஒரு குரூப்பா சொல்றோம். பட் ஆனா 4 சேர்ந்து ஒரே குரூப் தான். மனசோட விகாரம், மனசோட விருத்தி, மனசோட அந்த எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம் இல்லையாவும், சித்தமாவும் அகங்காரமாவும் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸ்லி நிட்டட், க்ளோஸ்லி கனெக்டட். அதை புரிஞ்சுக்கோங்க. மனம் பாதிச்சுன்னா புத்தி பாதிக்கும், புத்தி பாதிச்சுன்னா சித்தம் பாதிக்கும், சித்தம் பாதிச்சுன்னா அகங்காரம் பாதிக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப, அதாவது இதுக்கு வந்து ஒன்னொன்னுக்கும் ரொம்ப மைன்யூட்டா தான் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியும். மனம்னாலே 4 சேர்ந்ததுன்னே நீங்க நினைச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் அந்த அளவுக்கு அதை அற்புதமா ஒன்னொன்னையும் பிரிச்சு சொல்லியிருக்காங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நம்ம மனசை ஒண்ணுதான் இது வரைக்கும் நம்மளுடைய மருத்துவ முறையில புத்திய பற்றி பேசல, சித்தத்தை பற்றி பேசல, அகங்காரத்தை பற்றி பேசல. சொல்றோம் ஈகோன்னு சொல்றோம். ஈகோங்கிறது வேற மாதிரி மீனிங்ல ஒண்ணுல சொல்லிக்கிட்டோம். பட் ஆனா இது எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கெட் தான் உங்களுக்கு அந்த கரணங்கள், உள்கருவிகள். அந்த கரணங்கள்னாலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு ஞாபகம். அந்த கரணங்கள்னாலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். கை, கால் இந்த மாதிரி உறுப்பு இருக்க மாதிரி அது வந்து உணர்வு கருவிகள்.
புரிஞ்சுக்கோங்க. அது உணர்வு கருவிகள். மற்றபடி கை காலெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியும். ஒரு இருதயம் பார்க்க தெரியாது உள்ளால. ஆனா கட் பண்ணி இப்படிதான் இருக்குன்னு பார்த்தோன்னே ஓ இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்புறோம். சோ அந்த தூல கருவிகள்ங்கிறது உடம்புல நம்ம பாக்குறது உடல் கருவிகள். அது கர்மேந்திரியமா இருக்கலாம், ஞானேந்திரியமா இருக்கலாம், நம்ம உடல்ல உள்ள அனைத்து பாகங்களும். ஆனா உணர்வு கருவிகள், உணர்வையும் கருவிகளையும் கண்டிப்பா நீங்க அந்த உணர்வுகள் தான் ரொம்ப நுண்ணியது, நுட்பமானது. அதனாலதான் அந்த சூக்கும கருவிகள்னு சொல்லுவோம். சூக்குமமானதுன்னா நமக்கு பார்க்க தெரியாது, அதான உணர முடியும். உணர் கருவிகள் அப்படின்னு மனசு எடுத்துக்கோங்க. அதாவது மனசை பற்றி நான் ஒரு நம்மளுடைய ஞானிகள் இவங்க எல்லாம் சொன்னதுல ஒரு 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 100th கூட சொல்லல, 100ல 1 பங்கு கூட நான் உங்களுக்கு எடுத்து சொல்லல. ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக இதை எடுத்து சொல்றேன். அதாவது நான் கிளாஸ்ல முன்னாடி அந்த கரணங்களை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கிறேன், மனம் சூன்யமான, அதுக்கு வடிவம் கிடையாது அப்படின்னு தான் அதுல சொல்லியிருப்போம். ஆனா இதுல என்னடா சொரூபம்னா என்னது, அதோட ரூபம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இச்சை, ஆசை, அதோடைய விருப்பம், இதத்தான் அதுக்கு சொரூபம்ங்கிறது. அது மனம் இச்சிக்கும், மனம் எதையும் பற்றும், அதுதான் மனசு. அதோட தொழில் என்ன, நினைக்கும் நினைக்கும் மறக்கும், நினைப்பு மறப்பு, அதுதான் சங்கல்பம் இகல்பம்னு சொல்ல. மனசோட தொழில் என்ன, நினைக்கிறது மனம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்ன, ஞானேந்திரியங்கள். ஏன்னா ஒன்ன பாக்குறோம்னு வைங்களேன், கண்ணு இருந்தாதான் அதை பார்க்க முடியும். ஒரு அற்புதமான காட்சியை பார்த்த உடனே எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த எண்ணம் எது, தொழில், மனசோட தொழில். அதுக்கு உதவி பண்ற கருவி கண். தொட்டு பாக்குறோம், பட்டு துணி நல்லா சாஃப்டா இருக்குல்ல, அப்போ தொடு உணர்ச்சினால அதை என்ன பண்றோம், தொடுதுல உடம்பு தொட்டு பார்க்கும்போது கிடைக்கிறது, அப்போ கிடைக்கிறத நினைப்புல நம்ம வைக்கிறோம், அதான் தொழில். ஆனால் அதுக்கு கருவி நம்மளுடைய உடல். அதனால வர்றது நமக்கு விருப்பம், இச்சை, அதனாலதான் ஒரு பற்றுதல் வருது. சோ இந்த மாதிரி மனசுக்கு அது பற்றக்கூடிய ஒரு ரூபமானது, சொரூபமானது. அது நினைக்கும் மறக்கும், அதான் அதோட தொழில். கருவிகள் ஞானேந்திரியங்கள், கண், காது, மூக்கு, செவி, மெய்வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லுவோம். அதாவது உடல் எல்லாமே சேர்ந்தது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மகிட்ட எண்ணங்கள் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வரும், எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இப்ப போன கிளாஸ்ல நீங்க பாத்தீங்க, அல்சைமர், மறதி எல்லாம் வந்துருது. மறதி வந்தாலும் எண்ணங்கள் வராம இருக்கா, அடங்கவே அடங்க. எண்ணங்கள் கண்டினியூஸா அப்படியே ஒரு ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும், எண்ணச்சங்கிலி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் வர 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 அதோட விளைவு என்ன இருக்கும்னா, பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும், ஏதோ ஒரு உணர்வை தூண்டும். இந்த எண்ணங்களோட விளைவு தான். அப்போ தொடர்ந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ரெஸ்டே இல்லை. அப்போ அப்படியே ஓடிட்டு இருக்கனால தான் தூக்கம் வராது. தூக்கம் வராததுக்கு காரணம் எண்ணங்கள் எப்பவும் ஓடிட்டே. அவ்வளவு. அப்போ தூக்கம் அதிகம் வருதுன்னா எண்ணமே ஓடலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. எல்லா பார்ட்ஸும் டயர்ட் ஆயிட்டு, ஞானேந்திரியங்கள் ஒத்துழைச்சாதான் மனசுக்கு எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் இது பண்ண முடியும். இது உள்ளுக்குள்ளால வேற என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ரொம்ப டயர்ட் ஆகி மற்றெல்லாம் முடியாம தூங்குற. அடுத்தது சில நேரம் சந்தோஷத்தை துள்ளிக்கிட்டு, என் பிள்ளை நாளைக்கு வர்றான்ப்பா, 1 வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து என்ன பார்க்க வாரான், அப்படியே சந்தோஷத்துல ஒரு பெற்றோர்கள் அவ்வளவு துள்ளி குதிப்பா. அதுவும் உணர்வு தான். சில நேரம் கனவுலே மறக்குது. ஒரு அடல்ட்டா இருந்தா அப்படியே கனவுல அப்படியே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. இது எல்லாமே மனத்தோட செயல், எல்லாமே மனதோட செயல். இதை நம்ம புரிஞ்சு மனசுன்னு இருந்ததுன்னா அந்த எண்ணங்களுக்கு தகுந்தபடிதான் உங்களுக்கு அந்த இது மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். மனசோட 2 அதிகாரங்கள் அப்படின்னா என்ன, மனசு என்ன பண்ணுது, நம்ம என்ன சொல்றோம், ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம். அதாவது அறியும் கருவி. அதை பற்றி தெரிஞ்சுக்கிற கருவி. அந்த இந்திரியங்களுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கிறது. அதத்தான் சாமர்த்தியம்ங்கிறது ஒரு அதிகாரம்னு சொல்லுவோம். மனதின் அதிகாரத்துல சாமர்த்தியம்ங்கிறது ஒன்று. இன்னொன்னு இருப்பு. அங்க எண்ணங்களுக்கு இருப்பை கொடுக்குது. எண்ணங்கள் இட் எக்ஸிஸ்ட், அது இருக்குது, எண்ணம் இருக்குது, எக்ஸிஸ்ட், அந்த மீனிங். சோ மனதோட 2 அதிகாரங்கள் நம்ம இந்திரியங்களுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கும். அது அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய கருவிக்கு வேண்டிய அறிவை கொடுக்கும். அடுத்தது எண்ணங்களுக்கு இருப்பை கொடுக்கும். அப்போ மனசு இல்லைன்னா அந்த ஞானேந்திரியங்கள் வேலை செய்யாது. அதுதான் அதோட சாமர்த்தியத்தை கொடுக்குற. எண்ணங்களோட இருப்பு எப்போ இருக்கும்னா, மனது இருந்தா தான் எண்ணம் இருக்கும், மனசு இல்லைன்னா எண்ணம் இல்லை. சாவு மட்டும் மனசு இருக்கும், சுவாசம் ஓடுற வரைக்கும் மனசு. அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே இறக்கும் வரை மனது உண்டு. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற வரைக்கும் மனசு இருக்கும், சுவாசம் இருக்கிற வரைக்கும் மனசு. ஏன்னா மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. எங்கெல்லாம் சுவாசத்துல காற்று போதோ அத்தனை இடத்துலயும் மனசு இருக்கும். ஏன்னா மனதின் காரியம்தான் இந்த இதெல்லாம். அதனால நான் மனசை ஒடுக்கிட்டேன், அடக்கிட்டேன், நான் அப்படியே தியானத்துல அப்படியே மனசுலாம் எனக்கு ஒரு எண்ணமும் இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை. இந்த நிலைக்கு போறவங்க இருக்காங்க, ஞானிகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
சும்மா நம்மளா சில நேரம் கனவுல மிதப்போம். அது உண்மையா பொய்யாங்கிறது நீங்க உங்களுடைய குருமார்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே என் மனசு அடங்கிருச்சா, நிஜமாவே நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேனா? ஏன்னா அதை புரியுறது தன்னே அறிதல். அது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்மளா சில நேரத்துல தவறுதலா நான் எல்லாத்தையும் அடக்கிட்டேன், மனசெல்லாம் எனக்கு ஓடல, எல்லாம் நின்னு போச்சு அப்படின்னு நாமா நினைச்சுக்குவோம். நிஜமாவே உங்க மனசு நினைக்கிறது நின்னு போச்சுன்னா யூ ஆர் நோ மோர், யூ ஆர் நோ மோர். அதுக்கப்புறம் நீங்க இல்ல, மனசு இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், மனதுங்கிறது ஒண்ணு இருக்குன்னே நமக்கு நிறைய பேருக்கு அந்த தன் அறிவு கிடையாது. மனதுன்னு ஒண்ணு இருக்குன்னு, மனதுதான் என்னன்னு தெரியாது, மனதோட விளைவு என்னன்னு அதுக்கு அடுத்து தெரியும். சோ இதுதான் நம்மளுடைய அறியாமை. இதுதான் அறியாமை. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க, பணக்காரங்க ஏழை, துறவி, வாழ்வியல் இருக்கிற சாமானியன் வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் இது காமன். புரிஞ்சுக்கும். மனசுன்னு ஒண்ணு இருக்குது. என் மனசு இருக்கிறதுனாலதான், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் எனக்கு சில நேரம் தூங்க முடியல. நான் ஓவரா டயர்ட் ஆயிடுறேன், அதனால தூங்கி அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது, அதனால பாடி டயர்டா, எப்பா எனக்கு கொஞ்சம் தூங்க விடுப்பான்னு கெஞ்சுது. நம்ம தூக்கம் வருதுங்கிறோம் இல்லையா, மனசுக்குள்ளால ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். முத்திரை செய்யும் போது தூக்கம் ஏன் வருது? மனசை சரி கட்டுறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த முத்திரை செய்யும் போது வாயுக்கள் அங்கங்க போய் உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்போ அங்க படுது. அப்போ அமைதிப்படுத்தனா தூக்கம் வந்தாதான் அந்த அமைதி நடக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். அதனால நீங்க நான் முத்திரை பண்ணும்போது எனக்கு தூக்கம் வருதுங்கிறத ஒரு கவலையாவோ தவறுதலாவோ நினைச்சுக்க வேண்டாம். உங்க மனசை அது சாந்தப்படுத்துறதுக்கு அந்த முத்திரை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை நினைச்சு சந்தோஷப்படும். ஐயோ எனக்கு தூக்கம் வருது, அப்ப நான் முத்திரை, டோன்ட் வரி, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய நாள் ஆகும். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கூட இன்னொரு காரணத்துக்காக அதை ஆஃப் பண்ணும் போது உங்களுக்கு தூக்கம் வரும். சோ உங்களுக்கு முத்திரை செய்யும் போதெல்லாம் தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, மனதுக்கு ஓய்வை கொடுக்கின்றது இந்த முத்திரை. அந்த ஓய்வு உங்களுக்கு அவசியம். நல்லா தூக்கம் வந்ததுன்னா கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு தூங்கிட்டு எழும்புங்க. 10 நிமிஷத்துல தூங்கி எந்திரிச்சிருவீங்க. அந்த இதுல ஒண்ணும் குடி முழுகி போவாது. வலுக்கட்டாயமா நான் இப்படிதான் வச்சுக்கிட்டு இப்படி கையை விட்டுக்கிட்டே இப்படி இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். தூக்கம் வருதா, கொஞ்ச நேரம் தூங்கி எழும்புங்க, தப்பே கிடையாது. அதனால நோய் கிடையாது. அது யூ நீட் ரெஸ்ட், யூ வாண்ட் ரெஸ்ட், தட்ஸ் வை யூ ஆர் டூயிங் இட். சோ அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கும். சோ மனசுல ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கிறதே தெரியாதுங்க. மனசு இருக்கே தெரியாத பிறகு ஸ்ட்ரெஸ் தெரியும் சொல்லுங்க. வீடுகள்ல நம்ம இந்த மனசுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுறது எல்லாமே நம்மளுடைய சூழல். சுத்த மனம் அசுத்த மனம் எல்லாம் சொல்றோம் இல்லையா. வீடு எடுத்துக்கோங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது, இப்ப அதே நீங்க உங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறீங்க, அந்த அதே மனசுதான் இப்போ உங்க பிள்ளைகிட்ட எப்படி இருக்குது, உங்க அப்பா அம்மாட்ட எப்படி, 3 ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா மனசோட விளையாட்டு அவ்வளவு மோசமான. நமக்கு நம்ம பெற்றோரா வரும்போதுதான் நம்ம பெற்றோர் பட்ட கஷ்டங்களையும் உணர முடியும். அது வரைக்கும் என்னம்மா நீ பெருசா பெத்துட்ட, ஊர்ல பெத்தது மாதிரிதான் நீனும் பெத்த, என்ன நான் பெத்தேன் வளர்த்தேன் சொல்லுவோம். ஆனா நீங்க பெற்றோர் ஆகும் போதும் நானும் பெத்தேன் வளர்த்தேன், அப்பதான் அந்த உணர்வே வரும். இது வயது வித்தியாசம். அடுத்து நம்ம குழந்தைகளும் அப்படிதான் நினைக்கும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம பெற்றோர்கள் படிக்காதவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், உங்களை விட 1000 மடங்கு அவங்களுக்கு தெரியும். உங்களை விட உங்க பெற்றோர்களுக்கு படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஈவன் துறவியாவே இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒரு சாமானியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர்களின் அனுபவம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களை நம்ம அதனாலதான் மதிக்கிறதுல, அவங்க படிக்கல என்ன தெரியும். அந்த வாழ்க்கை பாடத்தை நீங்க வாழ்ந்து முடித்த பிறகுதான் தெரியும். இங்கதான் பிரச்சனை. அப்போ இதை எப்படி ட்ரீட் பண்றது? போன கிளாஸ்ல மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொன்னா உங்க மனசு எப்படி இருக்கும். இப்ப பெரியவங்க உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தருணம். அவங்க வாழ்ந்து தேய்ந்து போனார்கள், அண்டர்லைன் தேய்ந்து போனார். நீங்க இப்பதான் வாழ ஆரம்பிக்கீங்க. ஒண்ணு வேண்டாம், உங்க பிள்ளைய அவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் கவனிக்க வேண்டாம். ஒன்னா இருக்காங்களா பெற்றோர்கள், அந்த பிறந்த நாளைக்கு போய் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம், தாத்தா பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குப்பான்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன கஷ்டம், காசா பணமா சொல்ல முடியாது அவங்க பிள்ளைகளுக்கு. அந்த பழக்கத்தை எத்தனை பேர் பழக்கிறோம்? சிலவங்க பண்றீங்க, பண்ணலன்னே நான் சொல்லல. நிறைய பேர் பாட்டி தாத்தா அவங்க அங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நீங்க அவங்களுக்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும்ல. அவங்க உங்களுக்காக இவ்வளவு நாளும் உங்களுக்காக பாடுபட்டாங்க, உங்களுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு கொஞ்சமாச்சும் விட்டு கொடுக்கலாம்ல. அந்த எண்ணம் நமக்கு இல்லையே. அவங்க வந்தா சுத்தமா இருக்க மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. இதெல்லாம் மனசு பண்ற கூத்தடிக்கிறோம் மனசை வச்சுன்னா. நம்மளும் இதேதான் நாளைக்கு, இன்னைக்குதான் இந்த பச்சை மட்டை தான் நாளைக்கு காஞ்ச மட்டையா மாறப்போம். அந்த அறிவு வேணும். என்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்மளை பெற்றவங்களை மதிக்க வைக்கிறோமோ அதை பார்த்து அந்த மனசு பண்படும். இன்னைக்கு குடும்ப சூழல்னால நமக்கு குடும்ப சைஸ் சிறுசாயிருச்சு, நியூக்ளியஸ் ஃபேமிலின்னு தனித்தனியா பிரிஞ்சு வந்துட்டோம். கட்டாயம், வாழ்க்கையின் கட்டாயம்.
இல்லன்னு சொல்லல. ஆனாலும் நீங்க உங்களுக்கு லீவ் கிடைக்கிற நேரம் நான் பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கேயோ போறேன்னு என்ஜாய் பண்றதுக்கு பெற்றோர்கள் இருந்து அவங்ககிட்ட போய் 1 மாசம் இருந்துட்டு வரலாமா இல்லையா? 2 வாரம் லீவ் கிடைச்சுன்னா அப்பவாது போய் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்லையா? வருஷத்துல மத்த எல்லா நாளும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அந்த 2 வாரத்துக்கு அவங்க உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஊர்ல. இல்லங்க நான் சொல்லிட்டேன் வரமாட்டாங்க. லேம் எக்ஸ்கியூஸ். அவங்க அங்க இருக்க இடத்துல உங்களால எத்தனை நாள் போய் சந்தோஷப்படுத்த? எனக்கு வேலைப்பழு, என் பிள்ளைக்கு ஸ்கூலு, ஆமா எல்லாம் உண்டுதான். ஏன் வருஷத்துல 1 வாரம் உன்னால ஒதுக்க முடியாதா? அது என்ன மனசு? இதுதான் அசுத்தமான மனசு, கெட்ட மனசு, கெட்ட எண்ணம். இதெல்லாம் விட்டுப்படுறோம். அவங்க எதிர்பார்க்கறது நல்ல மனசுதான். அந்த பிள்ளை போய் அதுக்கு காலில் விழுந்தா 10 பைசா இல்லாட்டா கூட கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளைக்கு எதையாவது கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பழக்கம் என்னன்னா, கால ஒருத்தன் விழுந்துட்டா அவனுக்கு என்னத்தையாவது செய்யணும். ஒண்ணுமே இல்லாட்டாலும் அவங்க அன்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம அந்த பழக்கத்தையே பண்ணல. அப்போ அப்படியே அவங்க மனச வெளியில சொல்ல மாட்டாங்க பெரியவங்க. நிறைய பேருக்கு அதாவது நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்றோம். சப்போர்ட் ஒரு நாள்ல வராதுங்க. உங்க குழந்தைய வளர்க்கிற விதத்துலதான் இருக்குது. நீங்க மதிச்சாதானே பிள்ளைகளை மதிக்க வைப்பீங்க. நம்ம மதிக்க தெரியணும். ஓ என்னையும் உங்க அம்மா இப்படித்தானே வலிச்சு பத்திருப்பா, அப்ப அறிவு வரும். அப்ப அவங்களும் அந்த கஷ்டத்துல தானே என்னெல்லாம் இவ்வளவு வளர்த்திருக்காங்க. அதை அப்ளை பண்ணவே மாட்டோம். நம்மளோட ப்ரையாரிட்டி அடுத்த ஜெனரேஷன். இதுதான் செல்ஃபிஷ்னஸ். அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்தது. இப்ப என்ன சொல்றோம்? நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு சைவர், அடுத்து நாம் இருவர் அல்ல நாம் ஒருவர். இந்த நிலையில நிக்கிறோம். இப்போ உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சீங்கன்னு வைங்களேன், அத மாதிரி ஒரு மன கஷ்டம் எதுவுமே கிடையாது. நான் தனியா இருந்துக்கிறேன், ஐ அம் இண்டிபெண்டன்ட். நான் எதுக்கு அதுல போய் சிக்கிக்கிட்டு உங்களை மாதிரி நான் சீரழிகிறேன்? ஏன்னா வாழ்க்கையோட தத்துவத்தை நம்ம சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். நம்ம தப்பு. என் பிள்ளைங்க கேக்குது, வெளிநாட்டுல படிக்க வச்ச உடனே அம்மா எங்களுக்கு இங்க வந்த பிறகுதான் இந்த மாதிரி மாசம் தண்ணிக்கு பில்ல கட்டணும், வாடகை கட்டணும், எலக்ட்ரிசிட்டி கட்டணும், பேங்க்ல போய் இதெல்லாம் செய்யணும், இந்த வேலையில எங்களுக்கு சொல்லியே தரலையேங்கிறாங்க. உண்மைதானே? அது ஏன் தப்பு தானே? நான் ஒத்துக்கதான் செய்யறேன், இல்லன்னு சொல்லல. படிக்க தவிர வேற என்னமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஏதோ எங்களை இண்டிபெண்டா விட்டீங்க, அது பெரிய விஷயம் அப்படின்னு அதையும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் நம்மளை விட வெரி ஸ்மார்ட், நம்மளை விட ரொம்ப திறமையானவங்க. ஆனா அந்த மனசுல நம்ம விதைக்கிற விதை இருக்கு இல்லையா, பெரியவங்களை மதிக்க வைக்கிறது, அப்பா அம்மா மதிக்க வைக்கிறது, பாசங்கிறதுல நம்ம நிறைய துவேஷமா மாறுது. என் பிள்ளைக்கு நான் அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்கினாதான் பாசம், அது இல்ல, அது வேஸ்ட். அது ஒரு நாளும் தான் வேலையை பார்க்க. யூ ஆர் மேக்கிங் தட் சைல்டு சோ செல்ஃபிஷ். அந்த குழந்தைய தன்னலமா வளர்க்குறீங்க. அப்பா எனக்கு தான், என் அம்மா எனக்கு தான், என் பாட்டி எனக்கு தான், தாத்தா எனக்கு தான், அண்ணே எனக்கு தான், அக்கா எனக்கு தான், மாமா எனக்கு தான், மாமி எனக்கு தான், சித்தப்பா எனக்கு தான், பெரியப்பா எனக்கு தான், எல்லாரும் எனக்கு தான் உங்களை ஊட்டி வளர்த்து ஒத்தைய செல்லம் கொடுத்து காலேஜ் வந்த உடனே ஏய் நீதான் எல்லாருக்கும், அது எப்படி ஒத்துக்கிடும் அந்த குழந்தை? அது எப்படி ஒத்துக்கிடுங்கிற அந்த குழந்தை? இது வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்ப அதுக்கு 1% கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கல. இது யாரு தவறு? எல்லாத்தையும் சொல்லல, மேக்சிமம் இன்றைய சூழல்ல இப்படிதான் நம்ம நடந்து வாரோம். அது மனசுல பாதிப்பை உண்டா. பெரியவங்க இன்னொரு சூழல்ல வாழ்ந்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டது உணவுக்கும் உடைக்கும். அடுத்த ஜெனரேஷன் எங்க அப்பா அம்மா உணவு உடைக்குமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் அடுத்தது மருத்துவம் கல்விக்காக கஷ்டப்படும். என் பிள்ளைங்க அடுத்த சொகுசு வாழ்க்கைக்கு கஷ்டப்படும். சோ அவர் ஒரு ரெக்குவயர்மெண்ட் கான்டெக்ட் வேற. ஆனா என்னை விட எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டம். அவங்க உழைப்பு, ஏன்னா அன்னைக்குலாம் இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் இவ்வளவு கிடையாது. அதே மாதிரி எங்க பிள்ளைங்களை விட நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அதை விட இங்க பொறுப்பு ஜாஸ்தி. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கனால அவங்க இதை விட செம்மையா இருக்கும். ஆனா இவ்வளவுதான் இருந்தாலும் இவ்வளவு மெஷினரி வந்துருச்சு, இவ்வளவு ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நிம்மதி மாற்றம் போச்சு. ஏன்? நம்ம கூட்டு வாழ்க்கையில இருந்து அந்த கூட்டு குடும்பத்துல எப்படிலாம் இருந்தாங்க, ஒரு ஷேரிங்கிற கான்செப்ட் அங்கதான் வரும். பகிர்ந்து அளித்தல் அப்படிங்கிற விஷயமே கூட்டு குடும்பத்துலதான் வரும். இன்னைக்கு கூட்டு குடும்பம்னா என்ன தெரியுமா? புருஷனும் பஞ்சாதி ஒன்னா இருந்தாலே அது கூட்டு குடும்பம் தான். ஏன்னா வேலை நிமித்தம் பாதி நாள் வெளியில தான் இருக்கிறோம். கூட்டு குடும்பத்துக்கு டெபினிஷன் இன்னைக்கு மாறி போச்சு. புருஷனும் பஞ்சாதி ஒன்னா இருக்கு, அதுதான் கூட்டு குடும்பம். அப்போ எப்படி நம்ம கண்டிஷனால என்ன ஆயிடுது, மனசுல அவங்க மேல உள்ள ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. பெற்றோர்களை நினைக்க நேரம் கிடையாது, அதை மறந்துடுறோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நினைச்சா பண்ணலாம். பிள்ளைகளையும் அந்த மரியாதை கொடுக்கணும். எப்பா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணவங்க, அவங்களுக்கு இருக்கிற விவேகம் ஜாஸ்தி, சில விஷயத்துக்கெல்லாம் அவங்ககிட்ட கேட்கணும் சொல்யூஷன் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா அவங்க உங்களை விட கஷ்டப்பட்டு வந்தவங்க, கஷ்டமான சூழல்ல உங்களுடைய நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவங்க. நமக்குலாம் அந்த எக்ஸ்போஸே கிடையாது. எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த எக்ஸ்போஸே எனக்கு கிடையாது. அவங்க அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணி தான் வந்தவங்க. ஆனா பொதுவுல அவங்க சொல்யூஷன்ல எப்படி இருக்கும்னா சமுதாயத்தை சார்ந்ததா, மற்றவங்களையும் சார்ந்ததா, நம்மளோட அதை விட கம்மியா. நம்ம பிள்ளைங்க இன்னும் செல்ஃபிஷா, சென்டர், அதாவது கோரா இருக்கும். செல்ஃப் சென்டர்ங்கிறோம் பாத்தீங்களா, நம்ம தான் அந்த வாழ்க்கை முறை அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம பேசலாம், அப்பா அம்மா பேசி எப்படி என்னன்னு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தை
எப்படி இருந்தாங்க, என்ன பண்றாங்க, சித்தப்பா சித்திலாம் என்ன பண்றாங்க, அப்படி ஒரு பேச்சு 1/2 மணி நேரம் டெய்லி அப்பா அம்மாட்ட நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பேசுனா அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இது மனசுக்கு கண்டிப்பா திருப்தியை தரும். எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கணும் ரெண்டாவது. ஆனா அந்த ஆளு கீழே விழுந்ததுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கவனமா இருக்கோமோ, எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு அன்பை பரிமாறுறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு மனசுல அவங்களுக்கு நல்ல நல்ல எண்ணத்தை விதைக்கிறோமோ, அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய பார்க்கின்சன் நோயோ சரி, அல்சைமரோ சரி, எதுனாலும் ரொம்ப குறைவா. மோரோவர் இந்த முத்திரையை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் மந்திரமோ தந்திரமோ மேஜிக்கோ கண்டிப்பா உங்க மனசு சுத்தமாகுதுங்க. கண்டிப்பா உங்க மனசு ரொம்ப தெளிவாகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அது எப்படி ஆகுது என்னன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். முத்திரையை செய்யுங்க. நம்ம மனசெல்லாம் அழுக்கா இருக்கு. நான் நினைச்சுக்கிட்டு நான் ரொம்ப யோக்கியம், பரம யோக்கியம், யோக்கியமா நினைக்கிற அத்தனை பேரும் அயோக்கியர்கள் தான். என்னைக்கு நான் யோக்கியன்னு நான் நினைச்சிட்டேனோ அப்பவே நான் அயோக்கியத்தனம் பண்றேன்னு அர்த்தம். இன்னொன்னு, பிள்ளைகளுக்கு சொல்லணும் வாட் இஸ் டிசிப்ளின். அப்பா அம்மாவுக்கு சொல்ல முடியாத எதையாவது செய்தியா, அது டிசிப்ளின் கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பனா இரு, ஓப்பனா சொல்லு. அதை முதலே பழக்கம், சின்னதுல இருந்தே பழக்கம். அதே மாதிரி அப்படி இந்த கெட்ட பழக்கத்துக்கோ எதுக்கோ ஆனாலும் நம்ம அதை எப்படி நம்ம அவங்களை விளக்கணுங்கிறது ஒரு மனசை வச்சு அதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சோ எல்லாமே நம்மளுடைய மனசுல விதைக்கிற எண்ணங்கள் சுத்தமா இருக்கிற. சோ சுத்த மனம் அசுத்த மனம், இந்த அசுத்த மனத்தை தடுத்தாதான் நீங்க விவேகமா வேலை செய்ய முடியும். அசுத்த மனத்துல எப்பவுமே அந்த எண்ணம் கண்டிப்பா அசுத்தமா தான் இருக்கும், கெட்ட எண்ணமா இருக்கும். ஆனா சுத்த மனசால அதை வளர விடாம வைக்கிறது தான் மனசு. இது கஷ்டம். அதை முத்திரை செய்யுது. அப்புறம் புத்தி காரியம் ரூபம், அதாவது டெசிஷன் எடுக்கு இல்லையா, அதுக்காக வேண்டிதான். அந்த புத்தியோட குணங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தர்மம் அதர்மம், தர்மமான புத்தியாவும் இருக்கும், அதர்மமான புத்தியாவும் இருக்கும். டெசிஷன் எடுக்கிறது தர்மத்தின் வழி எடுக்கும், அதர்மத்தின் வழி எடுக்கும். அறிவோட எடுக்கும், அறியாம முட்டாத்தனமா எடுக்கும். வைராக்கியமா எடுக்கும், வைராக்கியம் இல்லாம. இன்னொன்னு ஐஸ்வர்யம், அதாவது நம்ம ஆளுமை நல்ல பேர் ஆதிக்கத்தோட நம்மளுடைய இதோட இருக்கும். இன்னொன்னு புத்தி இல்லாம ஆளுமை, புத்தியோடதே இல்லாத நிலை, அதுதான் அனைசுவை. இதெல்லாம் புத்தியோட தத்துவம். இதெல்லாம் சேர்ந்தது ஏற்படுற உணர்வு எல்லாமே புத்தி சம்பந்தப்பட்டது. சித்தம் எப்பவும் யோசிச்சுட்டே இருக்கும். சித்தம் தன்பால் உற்றதனை சிந்திக்கும். மனசுல என்ன பண்ணா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அழியாமல் தன்பால் அதை சேர்த்துக் கொள்ளும். இதுதான் சித்தத்தோடது. எப்பவும் சித்தம் மெமரின்னு சொல்றோம் இல்லையா, வாசனைன்னு சொல்லுவோம். அந்த எல்லாம் நம்ம என்னென்ன நடந்தோ அத்தனை இங்கதான் பதிஞ்சிருக்குது. நீங்க எங்க உட்கார்ந்து பண்ணாலும் உங்க மெமரியில எல்லாம் இருக்குது. அது ஒரு நாள் அழியாது. நீங்க மறந்திருக்கலாம், உங்க மனசு மறந்திருக்கலாம், அது நினைக்கும் மறக்கும். பட் ஆனா மெமரியில எப்பவுமே அகங்காரம் நான், அதாவது நான் தான், அதாவது இந்த உடல் தான் நான், இந்த மனம் புத்தி எல்லாம் இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறதுதான் அகங்காரம். அதோட குணங்கள்லாம் என்னன்னு பாருங்க. மோகம் அறிவை மயக்க, மதம் உலக இன்பங்களைத்தான் ரொம்ப அதிகமா மதிக்க, ராகம் உலக இன்பங்களில் ஆசை உண்டா, விஷாதம் மனச குழப்பம், சோசம் சோகத்தில் மெலிஞ்சு போவாங்க, அப்படியே வருந்தி. வைசித்திரியம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கும். எனக்கு என்ன தெரியும், நான் படிக்காதவன் அல்லது நான் படிச்சவன் அப்படின்னு உயர்வு மனப்பான்மை. அரிசம் ஆசீர்வதிக்க. சோ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இத்தனையும் சொன்னாலும் அப்படி புரிஞ்சுக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. திருப்பி இதை போட்டு பாருங்க. எப்போ உங்களுக்கு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் ஓரளவு தெளிவுபட்டுதோ நீங்களும் உங்களுடைய மனசு சுத்தமாகவும் உங்க புத்தி சுத்தமாகவும் சித்தம் சுத்தமாகவும் அடுத்தது உங்களுடைய அகங்காரமும் சுத்தமாகும். எனவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த காரணங்களை புரிவது முக்கியம். இந்த மனமுத்திரை மனசை சுத்தப்படுத்தும். இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஐ ஸ்டாப் வித் திஸ். தேங்க்யூ ஆல்.